ஆயிடுச்சு. ஆக ஆனவனும் ஆகாதவனும். ஆமாம், பிரச்சனை ஒன்று தானே சார். ஒரு அப்பா என்ன பண்ணார், எல்லாரையும் கூப்பிட்டார் வீட்டில். ஜாதகத்தை நல்லா தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஜோசியரை கூப்பிட்டு ஜாதகத்தை கொடுத்து பாரு, பொண்ணையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாருன்னார். என்ன மாதிரி வந்த ஜோசியம் நல்லா பார்த்துட்டு, இந்த பொண்ணு ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு, உங்கள் பொண்ணு 5வது வீட்டிலேருந்து ராகு தீர்க்கமாக பார்க்குறான், அதனால இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் அப்படின்னு ஒன்று அந்த பொண்ணு சொல்லுது. ராகு இல்லை அங்கிள், ரகு. இப்போ 1 மாசமா தான் தீர்க்கமா பார்க்குறான், நானும் கொஞ்சம் அதி தீர்க்கமா பார்க்குறேன்னு. கல்யாணங்கிறது ஐயா நான் 3 விதமா சொல்றேன். ஜாதகம் எடுக்கும்போது ஒரு பிரச்சனை, நிச்சயம் பண்ணும்போது ஒரு பிரச்சனை, நிச்சயம் பண்ணா கல்யாணம் வரைக்கும் போகுமாங்கிறதே ஒரு பிரச்சனை. ஒரு பையன் என்கிட்ட வந்து ஒரு பையன் கேட்குறான், அங்கிள் அவனுக்கு 29 வயசு, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு அங்கிள்லாம்? என்ன ஆச்சுடா? ஒரு 35 வருஷம் ஆச்சுடான்னு. எப்படி அங்கிள் சமாளிக்கிறீங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், இங்கிலீஷில் ஒரு வார்த்தை, தமிழில் ஒரு வார்த்தை, ரெண்டையும் வச்சு ஓட்டுறான்டான்னு. அங்கிள் கொஞ்சம் சொல்லுங்க, நானும் இப்போலேருந்தே ட்ரெயின் ஆகிறேன்னா. இல்லைடா, என் பொண்டாட்டி கண்ணாபின்னான்னு கத்துவா, சத்தம் போடுவா. அப்போ தமிழில் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், சரி 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 சரின்னு அடங்கிடுவேன். அப்புறம் கோவம் வந்து சத்தம் போடுவா, சண்டை போடுவா. அப்போ இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவேன், சாரி சாரி சாரி, மொத்தமாக அடங்கிடுவேன். எங்க வீட்டை அப்படி சொல்ல முடியலங்க. சாரி சாரினா எடுத்துக்கூடியா வெங்காயம். பெங்களூர்ல ஒரு செய்தி ஒன்று படித்தேன். பெரிய பணக்காரர், ஊர்லேயே பெரிய பணக்காரர், செல்வந்தர், புகழ் உள்ளவர். அவர் சொன்னா அந்த ஊரில் அத்தனை பேருக்கும் தெரியும். அவ்வளவு ஆசைப்பட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. பெங்களூரில் கல்யாணமும் வச்சாச்சு. கல்யாணம் வச்சா காலையில் செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சாங்க. மத்தியானம் ரிசப்ஷன், தடபுடலான ரிசப்ஷன். பொண்ணு பல்லாக்கில் வந்து இறங்குது, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அது பொண்ணு பிரைடல் மேக்கப்பில் போட்டு வந்து ரிசப்ஷனில் இந்த மாதிரி நிற்க வச்சு ஆயிரக்கணக்கில் வந்துட்டு போயிட்டாங்க சார். மறுநாள் காலையில் முகூர்த்தம் 6லேருந்து 7, 5 மணிக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் எழுந்து உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருந்தால் 3 மணிக்கே பொண்ணு ஓடி போச்சு. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன கேட்குறேன்னா, நீ ஓடி போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா நிச்சயம் ஆகிறதுக்கு முன்னாடியில் ஓடி போனோம். மேக்கப் போட்டுட்டு எதுக்காக நீ ரிசப்ஷனில் நின்ன? ஆகவே கல்வியை விட ஒரு பெற்றோருக்கு பெரிதும் சவாலாக இருப்பது திருமணமே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதாவது அனுபவத்தை எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? நல்ல செய்திகளை சொல்லியிருக்காரு. இவ்வளவு கஷ்டம் இருக்கே, நம்ம தப்பிச்சுக்கிட்டோம்டா சாமி. ஆமாம், நினச்சி பாருங்க, அன்னைக்கு ராத்திரி நமக்கு நிச்சயம் பண்ணது ஓடி போச்சுன்னா இதெல்லாம் யோசித்து பேசணும்.